அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று ஒரு வாரம் கடக்கப் போகின்ற நிலையில் இப்பொழுது மீண்டும் அந்த பேச்சுவார்த்தைகள் புத்துயிர் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் நாளை அல்லது நாளை மறுதினம் மீண்டும் ஆரம்பமாகும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதி இவ்வாறு முன்னுக்கு பின் முரணாக தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் என்பது உலகில் பல்வேறு தளம்பல் நிலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற சம்பவங்களாக பதிவாகிக் கொண்டிருப்பதை கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இவ்வாறான ஒரு நிலைதான் இந்த டரிஃப் என்ற விடயத்திலும் இருந்தது. முன்னுக்கு பின் முரணான பல கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். பின்னர் அது கிடப்பில் போடப்பட்ட ஒன்றாக மாறியிருந்தது. இப்பொழுது இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான முத்தரப்பு யுத்தம் என்பது இந்த டரிஃப் விடயத்தை சற்று பின்னுக்கு நோக்கி நகர்த்தி இருப்பதாக பார்க்கப்பட்டாலும் கூட இது உலக பொருளாதாரத்தில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்றன. இதே நேரத்தில் இந்த பேச்சுக்கள் முடிவடைந்ததாக உடன்பாடு எட்டப்படாத நிலையில் முடிவடைந்ததை தொடர்ந்து உலகில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாகவும் அமெரிக்கா நினைத்தவற்றை சாதிக்க முடியாத நிலையில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் ஹோர்முஸ் நீரிணையை தடுப்பதன் ஊடாக, கட்டுப்பாடுகளை விதிப்பதன் ஊடாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த நீரிணையை வைத்திருக்க வேண்டும் என்று அமெரிக்கா எடுக்கக்கூடிய முயற்சிகள் சர்வதேச சட்டங்களை மீறக்கூடிய வகையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக பல நாடுகளும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. ஈரானும் தன்னுடைய மறுப்பு விடயங்களை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் ஈரான் தரப்பில் இந்த பேச்சுக்களுக்கான மீள் அனுமதி என்பது எவ்வாறு கிடைக்கப் போகின்றது என்ற கேள்விதான் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் லெபனான் பிரதிநிதிகள் வாஷிங்டனில் சந்தித்ததன் பின்னர் தான் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான தகவல்களை டொனால்டு டிரம்ப் தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார். ஈரான் தரப்பு இது தொடர்பான விவரங்களை இன்னமும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் இது எவ்வாறு செல்லும் என்ற கேள்வி உலக நாடுகள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. அமெரிக்கா விதித்திருக்கின்ற கடற்படை தடை காரணமாக முதல் 24 மணி நேரத்தில் எந்த கப்பலும் கடந்து செல்லவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க படையினரின் அறிவுறுத்தலின்படி 6 வர்த்தக கப்பல்கள் திருப்பிச் சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதற்கிடையில் இந்த தடையை சீனா ஆபத்தான மற்றும் பொறுப்பற்ற செயல் என்று விமர்சித்திருக்கின்றது. ஈரான் இதை தனது இறையாண்மைக்கு எதிரான மீறல் என்று கண்டித்திருக்கின்றது. இந்த சூழலில் தான் இப்பொழுது இந்த பேச்சுக்கள் தொடர்பான விடயங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. ஈரான் தரப்பு இது தொடர்பான ஒரு காத்திரமான முடிவை எடுத்து இந்த பேச்சுக்கள் தொடர வேண்டும் என்பது உலகினுடைய விருப்பமாக இருக்கின்றது. இருந்த போதிலும் நடைமுறை சிக்கல்கள் இதில் இருப்பதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. இருந்த போதிலும் உலகத்தின் விருப்பம் இந்த பேச்சுவார்த்தை என்பது சீராக நடைபெற்று இந்த போருக்கான முற்றுப்புள்ளியாக அது அமைய வேண்டும் என்பதுதான்.